ஹாய், ஹாய், பிள்ளையோட பேர் என்ன? ரன்விகா. ரன்விகா. சரி, பிள்ளையோட பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? பிள்ளைக்கு எத்தனாவது பர்த்டே இந்த மாதம்? 9வது. 9வது பர்த்டே. சரி, இந்த 9வது பர்த்டேக்கு யார் பிள்ளைக்காக கிஃப்ட் அனுப்புவாங்க? நதியா சித்தி, வேறு யார் அனுப்புவாங்க? மஞ்சு சித்தி, ஓகே. வேறு? நல்லா சித்தி, ஓகே. கிரோ மாமா, ம் நகுல மாமா, ம் நகுல மாமா. ஓகே. வேறு யாரெல்லாம் பிள்ளைக்கு அனுப்புவாங்க? சரி, இங்கேருந்து யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? அம்மா, அம்மா. அம்மாவோட பேர்? நந்தினி, நந்தினி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கணக்கு இப்போ இந்த பேர் சொல்லியிருக்கீங்க தானே? இல்லை, யார் பிள்ளைக்கு வேறு யாராவது அனுப்புண்டா ஸ்பெஷலாக அனுப்பியிருப்பாங்க? சொன்ன பேருக்குள்ள இருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? நதியா சித்தி, எதனால் அவங்களா இருக்கும்? ஒரு முறையும் அனுப்புதா இல்லையா? ஒருவேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாமே இந்த முறை. இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள நல்லா சித்தி, நல்லா சித்தி எங்கே இருக்காங்க? அவங்க கனடாவில் இருக்காங்க. சரி, ஓகே. உங்களுக்காக வந்த கிஃப்ட்டை பார்ப்போமா என்ன வந்திருக்குன்ட்டு. 2 ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? ஓகே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கேக் வந்திருக்கு. கேக்குள்ள இன்னொன்று வந்திருக்கு. சரியா? அதையும் பார்ப்போமா என்ன வந்திருக்கு வந்து. சரி, அந்த தொப்புற மேல் அப்படியே பிடிச்சி தூக்குங்க. ஓகே, அப்படி எடுத்துருங்க. சரி, பிள்ளைக்காக எவ்வளோ வந்திருக்குங்க இதில்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். 10,000 கொஞ்சம் கூட வந்திருக்கு. ₹20,000. சரி, சரியாக எண்ணிட்டீங்க அப்போ. சரி, பிள்ளைக்காக ₹20,000 காசு, அதோட கேக் அனுப்பினது யாருன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, பிள்ளைக்காக யார் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்கடா? கனடாலேருந்து பிள்ளையோட நதியா சித்தி, பகை சித்தப்பா 2 பேரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சித்திக்கும் சித்தப்பாக்கும்? ஓகே, பிடிச்சிருக்காங்க. வேறு என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்க? ஓகே ஓகே. சரி, உங்களோட சித்தி சித்தப்பா சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பியா? சரி.